guys, welcome back to channel. Hope you all doing good guys. இந்த மாதிரி ஒரு முருங்கைக்கீரை பொரியலை கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு முதல்ல முருங்கைக்கீரையை உருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதுமே கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுமே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை பொரியலுக்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கூட ஒரு 10 பல்லு பூண்டை நச்சு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஃப்ளேவருக்காக 2 வரமிளகாய் இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தனியாகவும் அரைச்சி இதில் சேர்க்க போகிறோம். அதனால் இப்போது 2 காஞ்ச மிளகாயை மட்டும் கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. அதுதான் இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. இது கூடவே இந்த முருங்கைக்கீரை பொரியலுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து அப்படியே மூடி எதுவும் போடாமலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியலுக்கு எப்போவுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. ஓப்பனில் தான் வேக வைக்கணும். அப்படி நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது அதோட பச்சை கலர் மாறிடும். அதனால தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்காமல் ஓப்பன்லேயே வேக வைக்கணும்னு சொல்கிறது. அதே மாதிரி நம்ம முருங்கைக்கீரையை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம அடிஷ்னலாக இந்த முருங்கைக்கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க அவசியம் இல்லை. முருங்கைக்கீரை வெந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம ஒரு பவுடர் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 வரமிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா வெந்து அதிலிருந்து வந்த தண்ணி எல்லாமே சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை அண்டு வரமிளகாய் பவுடரை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை பவுடரை சேர்த்துட்ட பிறகு அடுப்பு மேலே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொரியலில் நம்ம வேர்க்கடலை அண்டு வரமிளகாயை அரைச்சி சேர்க்கும்போது வேறு லெவல் டேஸ்ட் இருக்குங்க. அடுத்த முறை உங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை வாங்கினா கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிடாதவங்களுக்கு கூட சாப்பிட தோணும். ஏன்னா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.